RDX ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் அலசுகிறது RDX. ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான செய்திகளை தேர்ந்தெடுத்து அந்த செய்தியை முழுமையாக உங்களுக்கு ரிப்போர்ட் செய்வது, அந்த செய்தியினுடைய கோணங்களை தர்க்கங்களின் வாயிலாக டிபேட் செய்வது, அந்த செய்தியால் சமூகத்தில் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன என்பதை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வழங்குவது ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாளின் விவாத பொருளை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். கார் 2 முகமூடி எடுபட்டதா எடப்பாடி பழனிசாமியின் விளக்கம். முகத்தை மூடவில்லை, முகத்தை சற்று துடைத்தேன் என முகமூடி சர்ச்சைக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். அமித்ஷா சந்திப்பை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரில் சென்றேன் என்பது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு முக்கியமே இல்லை. OPS டிடிவி விவகாரம் உட்கட்சி பிரச்சனை என முதன்முறையாக மென்மையான போக்கை கடைபிடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வாக்கு திருட்டு சிக்குகிறதா தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் திட்டமிட்ட வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு ஆதாரங்களை ஒரு வாரத்தில் கர்நாடக CIDயிடம் தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என கெடு. ராகுலின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றதென மீண்டும் மறுத்துள்ள தேர்தல் ஆணையம். விஜயை எதிர்ப்பவர்கள் திமுக பி டீமா? தாவேகாவையும் விஜயையும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அரசியலுக்கு விஜயை வந்தபோது வரவேற்று வாழ்த்திய சீமான் இப்போது முழு மூச்சாக எதிர்ப்பது ஏன்? விஜயை எதிர்த்தால் திமுகவின் கைக்கூலி என விமர்சிப்பதா என சீமான் காட்டம். சென்னையிலிருந்து டெல்லிக்கு எத்தனையோ விமானங்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த ஒரே ஒரு விமானத்தில் போய்விட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. வந்ததிலிருந்து டெல்லியில் போய் அவர் என்ன செஞ்சார், யாரை பார்த்தார், எந்த காரில் ஏறினார், அவர் எடுத்த கர்ச்சீஃப் உண்மையிலேயே முகத்தை துடைக்கிறதுக்கா, முகத்தை மூடுறதுக்கான பல்வேறு கேள்விகள் கடந்த 3 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்து இருக்கிறது. நமக்கு சில கேள்விகள் எழுந்திருக்கிறது. பயணித்த காரில் தொடங்கி பயன்படுத்திய கர்ச்சீஃப் உருவாக்கிய முகமூடி வரை நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் மீது வச்சிருந்தாங்க. இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியினுடைய விளக்கம் எடுபட்டதா அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. RDX என்னங்கிறத பார்த்துடலாம். டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பு பற்றி தன் விளக்கத்தை ஒரு நாள் கழித்து செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். இந்த பயணத்துக்கு முன்பாக உட்கட்சி பிரச்சனையை பேசத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்ற செய்திகள் பரவியிருந்தன. ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி ஏன் முகத்தை மூடினார், எந்த காரில் பயணித்தார் என்ற கேள்விகள் பிரதானமாக இடம் பிடித்தன. எடப்பாடி பழனிசாமியும் இந்த 2 கேள்விகளுக்குத்தான் தனது செய்தியாளர் சந்திப்பில் விலாவாரியாக விளக்கம் அளித்திருக்கிறார். முகத்தை துடைப்பது முகத்தை மூடுவதா? அமித்ஷா சந்திப்பு முடித்து கிடைத்த காரில் ஏறி வந்தேன், இதில் என்ன தவறு என்று கேள்வியும் கேட்டிருக்கிறார். டெல்லி சந்திப்பு எடப்பாடிக்கு மன நிறைவை தந்ததா? அந்த சந்திப்பில் எழுந்த எல்லா சந்தேகங்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் உரிய விளக்கத்தை அளித்தாரா? இதுவே இன்றைய விவாதமாக RDXயில் இடம்பெறுகிறது. இந்த கேள்விகள்லாம் பழைய திரைப்படங்களில் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்த கார் கிடைக்கல, கிடைச்ச கார் தான் கிடைச்சிது, நான் எதிர்பார்த்த மனிதர்களை சந்திக்க முடியல, கிடைச்ச மனிதர்களை தான் சந்திச்சேங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய்விட்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள். நீங்கள் அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் போகிறீங்க, அமித்ஷாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. பார்க்க போயிட்டு திரும்பி வருகிற போது எதற்காக கைக்குட்டையை எடுத்து மறைக்கணும்? அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கிற போது நீங்கள் என்ன காலையா விழுந்தீங்க, கர்ச்சீஃப் எடுத்து முகத்தில் பொத்திக்கிட்டு வரீங்கன்னு நேற்றைய 30 விழாவில் முதலமைச்சர் கேட்ட கேள்வி அதிமுகவினர் இன்னும் மோசமாக டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இன்றைக்கு சேலத்தில் செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.
என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி இருக்கிறாரு. ஆனால் நேற்றைய முதலமைச்சருடைய கேள்விக்கும் இன்றைய எடப்பாடி பழனிசாமிக்குமான பதில் பொருத்தமாக இருந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தருக்கு என்ன பேசுறாங்கிறது முதல்ல பார்த்துடலாம். திராவிடர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது. இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனா பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன். இந்தியாவிலேயே எந்த அரசியல்வாதிக்கும் வரக்கூடாத ஒரு இக்கட்டான சூழலை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். எப்பா நான் எங்க போறேன் எங்க வரேன் பின்னாடியே கேமராவை எடுத்துட்டு வர்றீங்க, உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போறேன். அதுக்கு பிறகு அமித்ஷாவை பார்த்தீங்களா? கார்ல போனது ஏன்? போன கார் என்ன? திரும்ப ரிட்டர்ன் அந்த கார் ஏது? பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஆள் யாரு? வாகன கர்ச்சீஃப் எந்த கடன்? இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு நமக்கு இந்த கேள்விகள் இருந்தாலும் ஆர்டிஎக்ஸுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஆர்டிஎக்ஸ் இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்தியாளர் சந்திப்பில் வைத்து முக்கியமாக கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, டெல்லி பயணம் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் பிரஸ் மீட்டினுடைய நோக்கம் நிறைவேறியதா? ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூட் யுவர் ஓன் ஃபுட் என்று சொல்லுவாங்க. அதை அப்படியே தமிழில் நம்ம ஜனரஞ்சகமாக சொன்னோம்னா சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறதுன்னு அதை நீங்கள் சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்தியாளர் சந்திப்பு ஏன் நடைபெற்றது, அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதன் மூலமாக என்ன சொல்ல வந்தார், அது அதே பொருளில்தான் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா என்ற கேள்விகளை நம்ம அப்படி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து இதுவாகத்தான் இருக்கு. இப்போ நமக்கு சில கேள்விகள் இன்னமும் அந்த மொத்த செய்தியாளர் சந்திப்பிலுமே விடையா எனக்கு படலை. ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. அவரே சொல்றாரு, நாங்கள் அரசு காரில் தான் போனேன், அதிமுகவோட மூத்த தலைவர்களோட தான் போனேன், அமித்ஷா அவர்களை பார்த்தோம், திமுக அவருடைய ஊழல் அமைச்சர்கள் பட்டியலை கொடுத்தோம், மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்கனார் பேரை வைக்கணும்னு கோரிக்கை விடுத்தோம்னு நிறைய விஷயங்களை சொல்றாரு. பத்திரிகையாளர்கள் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறாங்க, சார் போகும்போது அரசு காரில் போனீங்க, நீங்க ரிட்டர்ன் வந்தது யாருடைய காரில்? போகும்போது அதிமுக தலைவர்களோட பார்க்க போனீங்க, ஏன் தனியா வந்தீங்க? இல்ல தனியா நீங்க வரலன்னா உங்க கூட வந்த நபர் யாருன்னு கேட்கும்போது நீங்கள் நான் எந்த காரில் வந்தேன், யாருடைய காரில் வந்தேன், என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி குறித்து உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. நீங்க அதை ஏன் கேட்குறீங்க? பொதுவாகவே கேள்விக்கு பதில் சொல்றதான் பழக்கம். இவர் எதிர்கேள்வி கேட்கிறார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷாவுடனான பயணத்தை குறித்த அந்த சூழலையே விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி யாரோடு வெளியே வந்தார், யார் காரில் வெளியே வந்தார், அப்படி அவர் கர்ச்சீஃப் எடுத்து மறைக்க வேண்டிய அளவுக்கு அவர் சொல்றது வந்து நம்ம தொடச்சேன் அப்படின்னு நாம அதை அப்படித்தான் ஏற்றுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை மறைக்கல, தொடச்சேன்னு சொல்கிற போது அதை கேள்விக்குள்ளாக்குவது நம்முடைய நோக்கமாக இருக்க தேவையும் இல்லை. ஆனா அதை விட முக்கியமான ஒன்று, உங்களோட காரில் அமர்ந்திருந்தவர் யார்? வெளியில சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு நபரோட நீங்கள் அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியே வந்தீர்கள். அடுத்த கேள்விக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி வழிவகுக்கிறார்? இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும் பொழுது நமக்கு பொதுவாக தோன்றியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவர்னு நீங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப மிக முக்கியமாக இன்டெகிரிட்டி, ரிலையபிலிட்டி இது இருக்கணும். இன்டெகிரிட்டி, ரிலையபிலிட்டி இருக்கணும். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி வந்து வரும். இது மூணை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மூணு உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், ஒரு அரசியல் சரித்தன்மை என்பது இருக்கணும். அதே போல நேரேட்டிவ் கரெக்ட்னஸ், நீங்க என்ன விவரிக்க வரீங்களோ அதுல ஒரு சரித்தன்மை இருக்கணும். இது வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடாது. இந்த மூன்று அடிப்படை, இந்த மூன்று அடிப்படைகளையும் பின்பற்றுபவர்கள் தான் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி, ரிலையபிலிட்டி, கிரெடிபிலிட்டியோட இருக்க முடியும். இது பாடம் இது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லை.
ஒரு அரசியல் சரித்தன்மைங்கிறது இல்லை. அது எதனாலன்றது நம்ம பின்னாடி வரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நேரேட்டிவ் கரெக்ட்னஸும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இருக்குன்றதா நம்ம அந்த செய்தியாளர் சந்திப்பில் நம்ம பார்த்தது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அரசியல் கரெக்ட்னஸ்ங்கிற புள்ளிக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பதிலை எங்கேருந்து எடுத்துட்டு வராருன்னா, ஏன் நாங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து, ஒரு எளிய விவசாய சாதாரண விவசாயி தேங்க்ஸ் ஃபார் தி கிளாரிஃபிகேஷன். ஒரு சாதாரண விவசாயி முதலமைச்சர் ஆகக்கூடாது. அப்போ அவர் என்ன பொருள் சொல்ல வராருன்னா, நான் ஒரு சாதாரண விவசாயி, என்னுடைய மொழி வந்து ஒரு வழக்கு மொழியா இருக்கு, நான் திருப்பிங்கிறதே வந்து திருப்பின்னு சொன்னா ஊடகங்கள் அது கேலி செய்கின்றன. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு விக்டிம் கார்டு எடுத்துக்கிறாரோ? ஏன் தமிழ்நாட்டில் பேச தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்யணுமா? அண்ணாவும் கலைஞரும் பேசினார்கள்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஸ்டாலின் பேச தெரியாதவர்கள் தான் மேடைகள்ல. அவங்களுக்கு மக்கள் ஆட்சேபிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இந்த ஓரவஞ்சனை ஒரு கேள்வி இருக்குல்ல? அவருடைய உடல் மொழி அல்ல, அவருடைய அரசியல் மொழியை நீங்க வந்து நம்பகத்தன்மை இல்லாததாக மாத்துறீங்கல்ல. அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, நான் 11 எம்எல்ஏக்களோட வரலனா உங்களோட ஆட்சி காப்பாற்றப்பட்டிருக்குமான்னு டிடிவி தினகரன் வந்து கேட்கிறாரு. ஏன் நீங்க அதை மட்டும் கேட்கறீங்க? 18 எம்எல்ஏக்களை பிள்ளை பிடிக்கிறவர் மாதிரி பிடிச்சிட்டு போனாரு, நீங்க அதை ஏன் பேச மாட்டேன்றீங்க என்பதோடு அவர் நிறுத்தி இருந்தாருன்னா பரவாயில்ல. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல்ங்கிறத இப்படிதாங்க, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அப்படின்றாரு. அந்த பேச்சினுடைய சாரம் வந்து அதுதான். அது பார்க்குறவங்களுக்கு என்ன பொருளை தரும். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த 18 எம்எல்ஏக்களை எப்படி டிடிவி தினகரன் பிடிச்சிட்டு போனார்னா அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தின்னு அவர் சொல்றாரு. ஓகே, 18 எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டு போன டிடிவி தினகரன் வீக்னஸை பயன்படுத்தி தான் பிடிச்சிட்டு போனார்னா 11 எம்எல்ஏக்களை கூட்டு வரும்போது வீக்னஸை பயன்படுத்தி தான் கூட்டு வந்தாரா? எஸ். இல்ல கூவத்தூர்ல அத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கின போது அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி தான் கையெழுத்து வாங்கினாங்களா? இதுதான் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ங்கிறது. நீங்க வந்து அந்த கேள்விக்கு அந்த பதிலோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. ஆனா அடுத்து சொல்லக்கூடிய அந்த பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் சரித்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி. அப்புறம் இந்த நேரேட்டிவ் இருக்குல்ல, அது என்ன நடந்ததுங்கிறது அவர் விவரிக்கிறார். அப்படி அரசியல் சரித்தன்மைன்னு சொல்ல வர்றது வந்து அவர் பயன்படுத்த சொல்ல வருகிற எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் வெக்காபுலரியா, இல்ல இயல்பாவே அந்த கேரக்டர் அப்படி இருக்குன்னு சொல்ல இல்ல. இப்ப நீங்க சொற்களை வந்து அவங்க கையாளுறதுல முன்ன பின்ன இருக்கலாம், அது ஒரு விஷயம். நம்ம அப்ப அதுக்குள்ள போல. ஆனா நீங்க சொல்ல வர்ற கருத்து எப்படி போய் சேரும்? இப்போ உதாரணமா டாஸ்மாக் பிரச்சனை இருக்கு. போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு. இவர் பிரச்சாரத்தில் சொல்றது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க, இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் அங்க போகாதீங்கப்பா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஓகே, இது எப்படி சரியா இருக்குது? போதையின் பாதையில் போகாதீர்கள்னு சொல்றதும் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது வேற வேற பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதா பிரச்சனையா, டாஸ்மாக்கே பிரச்சனையா? எதை நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க? அப்ப டாஸ்மாக்கே பிரச்சனைன்னு சொன்னா நான் வந்து டாஸ்மாக்கெல்லாம் மூடுவேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், வேண்டுகோள் விடுக்கிறேன், இங்க இருக்கிறவங்க அங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அதே வேண்டுகோளை தானே முதலமைச்சர் விடுக்கிறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு. சோ அப்ப நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து மிஸ் ஆகுதுங்கிறதா பிரச்சனை. இப்ப இந்த செய்தியாளர் சந்திப்புலையும் பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? இன்னொன்னு என்ன மிஸ் ஆகுது? நீங்க வந்து மீண்டும் வந்து இந்த உங்களெல்லாம் கூட்டணியில சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் உட்கட்சி விவகாரங்க, அதெல்லாம் நாங்க பகிரங்கமா பேச முடியாதுன்னு சொல்றாரு. சோ அப்ப இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அப்போ நீங்க இது எல்லாமே தொடர்ச்சியா கேள்விக்குள்ளாகிட்டே இருக்கு தானே உங்களுக்கு. இப்ப இந்த தொடர்ச்சி அந்த செய்தியாளர் செப்பில் இப்படி கேள்விக்குள்ளாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து அரசாங்க கார்ல தான் போனேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, வரும்போது என்ன கார்ல வந்தீங்கன்னு என்ன பதில் சொல்லணும் நீங்க? அப்போ இல்ல இந்த அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? புரியலடா சார். அந்த நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து அதிமுக தலைவர்களோட இறங்கி வரார். ஹோட்டல்ல இருந்து நம்ம தலைவர் அமித்ஷாஜி அவர்களை சந்திக்க போறாரு, ஹோட்டல்ல இருந்து வெளியேறுகிறார்னு ஒரு தொண்டர் வீடியோ எடுக்கிறார். அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகுது. ஸோ அஃபிஷியலாவே அங்கேருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் அஃபிஷியலா இருக்கிற பகுதி வெளியில வரும்போது எப்படி திடீர்னு அன்அஃபிஷியலா மாறுங்க? இந்த கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஒரு அரசியல் தலைவர் அந்த கேள்விக்கு பதிலோட போய் உட்கார்ந்து இருக்க வேண்டும், இல்ல செய்தியாளரை சந்திக்காம இருந்திருக்கலாம். அதை நீங்க ஏன் கேட்கறீங்க? என் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருந்த நபர் யாரும் நான் சொல்ல மாட்டேங்கிறது, இந்த பதில முதல்ல சொல்லலாமான்னு அவர் யோசிச்சிருப்பாரா? கண்டிப்பா. அதுதான் இந்த நேரேட்டிவ் கரெக்ட்னஸ்ல உள்ள பிரச்சனை. இப்ப இதுல பாருங்க, அவர் அன்னைக்கு நைட் அவர் தான் அந்த கார்ல வந்தாரான்றதே சந்தேகத்துக்கு இடமா இருந்தது. அது எடப்பாடி பழனிசாமி தானான்றதை உறுதிப்படுத்துறதுல சில டெல்லி செய்தியாளர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க அதை மறுத்துட்டு போயிடலாம், அது நானே இல்லைங்க நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அங்க சிக்கல் எங்க வரும்னா, நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்தது.
அப்படியான பாசிபிலிட்டிஸை சில பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவரே கிடையாதுன்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுதான் வந்து இவர் wrong வந்து narrative. இது ரொம்ப அவசரப்பட்டு நடந்த நரேட்டிவ் என்னன்னா, நேற்றைக்கு அதாவது டெல்லியிலிருந்து சென்னை வந்த பிறகு டெல்லியில செய்தியாளர்களை சந்திக்கல, சென்னையில செய்தியாளர்களை சந்திக்கல, அவர் நேரா சேலம் போயிட்டார். இந்த 2 நாள் இடைவெளிக்குள் அந்த பயணம் குறித்த நிறைய கேள்விகள் கட்சிக்குள்ள தொண்டனை கூட எழுந்துருச்சு, உடவியலாளர்களுக்கு எழுந்துருச்சு. இதற்கு குறைந்தபட்சமா பதில்களோட அவர் போயிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அந்த பதிலை கூட அவர் ப்ராப்பரா எடுத்துட்டு போலங்கிறத நமக்கு. ஆமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை முதல்ல போட்டு உடைச்சிடறாரு. அது நான் தான் அந்த கார்ல இருந்ததுன்னு சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த காரில் இருந்தது அவர்தான், அவர் இல்லைங்கிறத பிராக்டிக்கலா மறுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்ல. ஏன்னா அமித்ஷாவோட வீடு டெல்லியில காத்திருக்கிற செய்தியாளர். இன்னும் சொல்ல போனா அந்த கார் கிராஸ் ஆகும்போது அவர் முகத்தை மூடுறதுல அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஆடியோல செய்தியாளர்கள் பின்னாடி நிக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, ஏன்னா முகத்தை மூடிட்டு போறாப்ல அப்படின்னு. சோ ஆப்வியஸா அது எடப்பாடி பழனிசாமி தாங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது முகத்தை மூடுவதற்கு பதிலாக தொடக்கிறதாக வச்சுக்கலாம். ஆனா செய்தியாளர்கள் நிற்கிற அமித்ஷா வீட்டுக்கு வெளியில இருக்கிற பகுதியில இருந்து ஒரு செய்தியாளர் பார்க்கிற போது குறைஞ்சபட்சமா நம்ம ஃபேஸ் எந்த பக்கம் தெரியுமோ அப்ப கர்ச்சீஃப் எடுத்தா அது முகத்தை மூடுற மாதிரி தான் தெரியுங்கிறதா நமக்கு தெரியும். ஒரு நார்மலாக காரில் பயணிக்கிறவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா? அது முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து வர்றாங்க, குளிரூட்டப்பட்ட காரில் செல்கிறார்கள். அப்பொழுது வந்து அந்த வேர்க்கிறது அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்காதுங்கிற ஒரு கேள்வி வரும். இயல்பாவே சார், இந்த டவல் இருந்தா கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ டவலை முகத்தை துடைக்கிறதுங்கிறது நீங்க கையில டவலை பிடிச்சு துடைக்கிறது. ஆனா முழுமையாக உங்கள் முகம், இந்த முகமூடிங்கிற வார்த்தையை காயனைஸ் பண்றதுக்கான அடிப்படையே அந்த துண்டை மறைப்பது என்பது முகத்தை துடைக்கிறதுக்கு பதிலாக யார் அந்த காரில் பயணிக்கிறார்கள் தெரியாத அளவுக்கான ஒரு முகமூடியினுடைய அளவை ஒத்ததாக அந்த கர்ச்சீஃப் இருந்ததுங்கிறதா சிக்கல். அப்போ இதை வந்து நீங்க விளக்கி சொல்லும் பொழுது, இல்ல நான் வந்து வெறுமனே தொடச்சிட்டு தான் இருந்தேன் அப்படி, அப்புறம் வந்து நான் யார் கார்ல போனா உங்களுக்கு என்ன இப்படி, இல்ல இதெல்லாம் நீங்க ஏன் கேட்கறீங்க பிறகு அப்படி, அதை விட மிக முக்கியமா வர்ற கார்ல தாங்க போக முடியும், கிடைக்கிற கார்ல தாங்க வர முடியும்ன்றார். அவருக்கு தனி பாதுகாவலர்களே இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பாதுகாவலர்களோட இருந்தாங்களான்னே நமக்கு தெரியல. அவர் கூட எப்பவும் பாதுகாவலர்கள் அவங்க கூட இருந்தாங்களான்னு தெரியல. அப்படி போற ஏதோ ஒரு கார் கிடைச்சதுன்னு அப்படி அவர் ஏறி போக முடியும். ஒரு முதலமைச்சர்கள் பிரதமர்களாக இருந்தவர்களுடைய அரசுமுறை பயணங்கள் எல்லாத்துலயுமே எங்க ஏறணும், எந்த கார்ல ஏறணும், கார் நம்பர் என்ன, கார் டிரைவர் என்ன, கூட செக்யூரிட்டிக்கு வர்ற ஆட்கள்ல யார் ஷிஃப்ட்ல இருக்காங்க, இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்படும். இப்ப அமித்ஷா நீங்க ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்கு போறீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் வீட்டு செக்யூரிட்டிக்கு குறைந்தபட்சமா 2 நாளைக்கு முன்னாடி கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். சண்முகம் வராரு, வேலுமணி வராரு, முனுசாமி இருக்காரு, இவங்க எல்லாருடைய புகைப்படங்களோடு இவர்கள் என்னவாக இருந்தார்கள் ஒரு முழு ஜாதகம் தயாரித்த பிறகுதான் முழு ஈவன் அவர்கள் பப்ளிக் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் முழு பரிசோதனைக்கு பிறகு தான் வெளியே வர முடியும். அப்போ அமித்ஷா இபிஎஸோடு போன அரசியல்வாதிகளுடைய காரும் வெளியில வந்து சொல்லப்படுகிற தொழிலதிபராக இருந்தாலும் அவருடைய கார் என்ட்ரி உள்ள போயிருக்கும். ஸோ அடிப்படையில் இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட பிறகு இதை ஏன் சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறாரு, அல்லது இந்த பிரஸ் மீட் மூலமாக அவர் எதை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பினாரே நமக்கு தெரியல. ஆமா, அப்ப இதெல்லாம் முத்தாய்ப்பு அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கங்க, நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே எடுத்துக்கங்கிறார். இக்னரன்ஸ் இஸ் a great virtueன்றாரு. அதாவது நமக்கு வெள்ளந்தித்தனம் போய் சொல்ல மாட்டாங்கல்ல, நமக்கு வெள்ளந்தித்தனம் இருக்கணும்ன்றாரு. நாங்க தான் சொல்றோம் இல்லைங்க, எதுக்காக போனோம், முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க போறோம் நாங்க சொல்றோம். அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிற வேண்டியதானே, அதை ஏன் கேள்விக்குள்ளாக்குறீங்கிறார். அதாவது இப்ப என்னன்னா நமக்கு வெள்ளந்தித்தனத்தை அவர் கற்பிக்கிறார். ஊடகங்கள் இதெல்லாம் நீங்க கேள்விக்குள்ளாக்க கூடாது அப்படின்னு. அப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மித்து வந்து உருவாகுது. அவர் வந்து அங்கிருந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்தார்ன்ற மாதிரி ஒரு மித்து உருவாகுது. அந்த மித்தை நாங்க உடைக்கிறோம்னு சொல்லி வந்தவர் அதை உடைப்பதற்கு பதிலாக அதை மேலும் வலுவாக்குற வேலையை செஞ்சுட்டாரோன்ற மாதிரி தான் இந்த செய்தியாளர் செஞ்சு. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்தியாளர்களுக்கு வெள்ளந்தித்தனத்தை எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கறத கற்றுக் கொடுத்திருக்காரு. சென்னையில் பிரஸ் மீட் நடத்துவதை எடப்பாடி பழனிசாமி தவிர்ப்பது ஏன்? இதுதான் ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி நமக்கு ஏன் எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் சந்திப்புகள், மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்புகளை கூட அவர் வந்து சென்னையில் நடத்துவதில்லை, சேலத்தில் தான் நடத்துகிறாருங்கிற பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குதானே? இல்லை, இப்போ சென்னையில் பிரஸ் மீட் நடத்துவது என்பது இந்த இடத்துல முக்கியமானதுன்னா, சென்னை என்பது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், சென்னை என்பது அதிமுகவினுடைய தலைமையகம் இருக்கிற பகுதி. பொதுவாகவே தலைவர்கள், முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்றவங்க எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் டிசைட் செய்யப்படுகிற ஏரியாவாக சென்னை இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கிற அலுவலகத்திலேயோ அவருடைய வீட்டிலேயோ முக்கியமான சம்பவங்கள் நடைபெறுகிற போது, முடிவுகள் எடுக்கிற போது, அரசியல் அதிர்ச்சிகளை, மேடைகளை உடைக்கிற மாதிரியான எல்லா பிரஸ் மீட்டையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து விடுகிறார்.
சென்னையில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்வி கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதே ரிப்போர்ட்டர்ஸ் தானே சேலத்திலும் இருப்பாங்க. அப்புறம் ஏன் தவிர்க்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்து திருச்சியில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுகிற ஒரு வழக்கத்தை அவர் வைத்திருந்தார். அப்ப அவர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, ஏன் எல்லாத்தையுமே திருச்சியிலே போய் சொல்றீங்க அப்படின்னா, திருச்சியில் சொன்னால்தான் திருச்சி வராது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிலேடையா ஒரு அவருக்கே உரிய அந்த பாணியில அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இன்னும் யார் அப்படி ஒரு நேரடியா ஒரு கேள்வியை கேட்கல. ஏன் நீங்க சென்னையிலே பிரஸ் மீட் நடத்த மாட்டேன்றீங்க, ஏன் சேலத்திலே நடத்துறீங்கன்னு கேட்கல. ஒருவேளை கேட்டால் அவர் ஏதேனும் ஒரு பொருத்தமான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடும். ஆனாலும் கூட நீங்க வந்து சென்னையினுடைய செய்தியாளர் சந்திப்புங்கிறது வந்து வெறுமனே ஊரை பொறுத்தது கிடையாது. நீங்க சென்னையில செய்தியாளர் சந்திக்கிறீங்க, சேலத்துல செய்தியாளர் சந்திக்கிற என்பது தொடர்பானது அல்ல. மாறாக நீங்க வந்து உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு வந்து வலுவா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா வலுவான செய்தியாளர்களை நீங்க சந்திக்கணும். அங்கிருந்து வலுவான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். அந்த வலுவான கேள்விகளுக்கு நீங்க வந்து ஆணித்தரமான பதில் சொல்லும் பொழுதுதான் அந்த செய்தியாளர் சந்திப்புங்கிறதே வலுப்பெறும் என்பதுதான். அந்த பொருள்ல தான் நம்ம அதை கேட்கிறோம். அந்த கேள்வி பொதுவாகவே அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது சேலம் சொந்த ஊர் என்பதால் சேலத்துக்கே அடிக்கடி போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சென்னை விசிட்டை பார்க்கறது, அதாவது மற்ற தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்க சென்னைக்கு எப்போ வந்துட்டு போவாங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒருவேளை அதிமுக அறிவிக்கப்படாத தலைநகரமாக சேலத்தை தத்தெடுத்து கொண்டதா அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு இருக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சேலம் மாவட்ட செய்தியாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிற நெருக்கம், இயல்பாகவே ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர் அப்படிங்கிறனால மாவட்ட செய்தியாளர்களோடு நெருக்கம் இருக்கலாம். இந்த மாதிரியான செய்தியாளர் சந்திப்பை அவர்களோடு நடத்துவதில் அவர் விருப்பப்படலாம். ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, தலைமைச் செயலகத்திலிருந்து, குறிப்பாக தலைமை கழகத்திலிருந்து நடத்துகிற போது அது இன்னும் வலுவுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கமாக இருந்தது. நாம இன்னைக்கு அடுத்து பேச போற மிக முக்கியமான கேள்வி, இந்த பிரஸ் மீட்ல ஆர்டேஸ் எழுந்திருக்கிற 3வது கேள்வி, ஓபிஎஸ் டிடிவியை கூட்டணிக்குள் சேர்ப்பதில் இறங்கி வருகிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை கூட்டணிக்குள் சேர்ப்பதில் இறங்கி வருகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இந்த கேள்வி நமக்கு ஏன் வந்துச்சுன்னா, இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துருவோம். அதே போல திரு டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிவித்தார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார். நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். அப்போது மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடி தினகரன் அடிப்படை உற்பத்தி நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. இந்த 1990களில் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அந்த மாஸ்க்குன்னு ஒரு கார்ட்டூன் இருக்குன்னா, அந்த மாஸ்க்கு போட்ட உடனே அவர் மிகப்பெரிய சக்தியெல்லாம் கிடைச்சிடும். அந்த மாஸ்க் வச்சு அவர் எல்லா அசாத்தியமான காரியங்களையும் செய்வார். மாஸ்க்குங்கிறது பொதுவாகவே ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும். இவர்கள் எல்லாருமே முகமூடியை ஒரு கள்ளத்தனமான செயலுக்காக அடையாளம் காட்டுகிறார்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த டெல்லி மீட்ல ஒருவேளை அவர் இந்த அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசல அப்படின்னா, எதற்காக செங்கோட்டையனுடைய கெடு முடிகிற 10வது 11வது நாளில் அவர் கிளம்பணுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல இருக்கு. அந்த கேள்வி தான் இவ்வளவு பெரிய விவாதங்களுக்கும் அது வழிவகுத்து இருக்கிறது. இந்த கேள்விக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணுமோ அப்படி முற்றுப்புள்ளி வைக்க தவறிவிட்டார் என்பதுதான் அந்த இது. ஏன்னா அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதையும் கேட்டுட்டாங்க. செங்கோட்டையன் வந்து இப்படி போய் சந்திச்சிருக்கிறாரு, அதை தொடர்ந்து அதற்காகத்தான் நீங்க போய் சந்திச்சீங்களான்னு கேட்கிறாரு. இல்லைன்னு மறுக்கிறாரு. என்னன்னா, என்னுடைய நோக்கம் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை உண்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட அவர் சில விஷயங்கள்லாம் கேட்டார். எழுச்சி பயணம் குறித்து கேட்டாரு. போற இடம்லாம் நல்ல கூட்டம் வருது, உங்களுடைய அந்த பிரச்சாரம்லாம் சிறப்பாக இருக்கிறது, இது வரைக்கும் எத்தனை தொகுதிக்கு போயிருக்கீங்கன்னு கேட்டாரு. இந்த அளவுல தான் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அவர் அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற சில டிஸ்கஷன்லாம் இருக்கும்ல, அந்த டிஸ்கஷன்ல இருந்தாரு. நாங்க இங்கிட்டு தனியா உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால கிளம்பி வந்தா, அதனாலதான் வேற ஒரு கார்ல வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்பது போல
அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய அந்த விளக்கம் இருக்கிறது. அப்போ நீங்க வந்து நேர் கேள்வி, இது நேரடியான கேள்வி. ஏற்கனவே டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் அதே பாதையில போறாரு. இதுக்கு என்னன்ற இந்த நேரடி கேள்விக்கு அவர் செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு. நீங்க போய் அமித்ஷாவை பார்க்கும்போது இந்த விஷயம் குறித்து பேசாம எப்படி நீங்க தவிர்க்க முடியும்? அப்படி தவிர்க்கவே முடியாதுல்ல. அப்போ அதுக்கு நேரடி பதிலே இல்லாம அது பூசி மெழுகியது போலத்தான் ஒரு தோற்றத்தை வந்து நமக்கு தந்துருச்சு. இது பூசி மெழுகியது நான் நினைக்கல. அவர் சொல்ல தயங்குகிறாரு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம் அப்படிங்கிறது, அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பில்லை, பிரிந்து போனவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை, கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர்களை மீண்டும் இணைந்து கொள்ள வாய்ப்பில்லைங்கிறது டி நகர்ல அவர் பேசுறார். டி நகர்ல பேசின ஸ்டாண்டை தான் அமித்ஷாவிடம் அவர் நிச்சயமாக சொல்லி இருக்கக்கூடும். அதுல அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் தாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா ஏற்கனவே சொன்னதை இன்றைக்கு அவர் திரும்ப ரீஇன்சிஸ்ட் பண்ற வகையில அது உண்மையாகவும் இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கேள்வி, அதிமுகவினுடைய ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த ஃபிராக்ஷன்ஸ் அதிமுக சேர்க்க மாட்டோம், கரெக்ட். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் வந்து மோடி, அமித்ஷாவுங்கிறனால தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இருக்காங்க. அந்த கூட்டணிக்குள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களை கொண்டு வருவது குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சேபம் இருக்கிறதா? அதுல எடப்பாடி பழனிசாமியோட ரோல் என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இப்போது வரைக்கும் வரல. நம்ம செய்தியாளர்கள் யாராவது அந்த கேள்வி கேட்பாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேள்வி அவங்களும் கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இருக்கீங்க, உங்க கூட பாஜக இருக்காங்க, அது தவிர பாஜகவோட இருந்த சிறு கட்சிகள்லாம் இருக்காங்க. அதிமுகவோட மற்ற பிரிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் தெரிவித்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்ததா? அல்ல, இப்ப அந்த மாதிரியான ஒரு கேள்வி அங்க கேட்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இவங்க எல்லாம் அனுமதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு சொன்ன பதில் வந்து இதெல்லாம் வந்து உட்கட்சி விவகாரம், பகிரங்கமா பேச முடியாதுன்றதா அவருடைய பதில். அவர் வந்து இல்ல அவர் வந்து உள் கூட்டணி விவகாரம்னு சொல்ல வந்தவர். ஓகே, உள்கட்சி விவகாரம்னு சொல்ல வரல. இது வந்து கூட்டணி விவகாரம்ங்க, இதெல்லாம் நாங்க வந்து உங்களுக்குள்ள பேசிக்கிறோம், பகிரங்கமா நான் இதை சொல்ல முடியாது என்பது. பகிரங்கமாக சொல்ல முடியாதுங்கிற இடத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இவர்களை கூட்டணியில் நான் சேர்க்க விரும்பவில்லை எடப்பாடி சொல்லலன்னு அர்த்தம். ஆமா, அப்ப அது சொல்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்ல, அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில போயிருங்கன்னு அவங்கள பார்த்து சொல்லவே இல்லை. நான் இருக்கிற கூட்டணியில உங்களுக்கு இடமே கிடையாதுங்கன்னு அவர் சொல்லவே கிடையாது. எஸ், ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு டிடிவி தினகரனா தான் வெளியில போறார். சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே சொல்ல. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அந்த கூட்டணியில இருந்தாங்க, இப்ப வெளியில போயிட்டாங்கன்னு தான் அவர் சொல்றாரு. நான் வந்து அவங்களை உங்க அண்ணில கழுத்து பிடிச்சி தந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் செஞ்சிடல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்படி வெளிப்படையாக சொல்லப்படவில்லை என்றாலும் கூட இவங்களுக்குள்ள இருக்கிற கரண்ட் என்னன்னா, அந்த அண்டர் கரண்ட் உள்ளொழுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த கூட்டணியிலே கூட இருக்கக்கூடாதுங்கிறதா எடப்பாடி பழனிசாமியினுடைய மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் டிடிவி தினகரன் வெளியில போய் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரவே ஏற்க மாட்டேன், அப்படி நீங்க வேற யாரையாவது போட்டீங்கன்னா தான் நான் கூட்டணிக்குள்ள வருவேன் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு அந்த அண்டர் கரண்ட் தெரியும், இவருடைய உள்ளொழுக்கு என்னன்னு இவருக்கும் தெரியும், இவருடைய உள்ளொழுக்கு என்னன்னு இவருக்கும் தெரியும். அதை அவங்க வெளிப்படையா சொல்லிக்கல. ஆனா இப்ப அவர் செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் பொழுது அதே திட்டவட்டமாக அவங்களுக்கு கூட்டணியில இடம் இல்லைன்னு அவர் சொல்லல. இவர் சொல்ல முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒருவேளை கூட்டணிக்குள்ள ஒருவேளை வந்தா கூட அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு மனப்பான்மையில ஏற்பட்டிருக்கிற மாற்றமா கூட இருக்கலாம்ல. இல்லை, இதில் நமக்கு அடிப்படையில் சில விஷயங்கள் என்ன புரிகிறது என்றால், அதிமுகவினுடைய 3 ஃப்ராக்ஷன் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இந்த 3 பேருமே பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஓபிஎஸ் டிடிவியும் ஒரு பெரிய வாழ்த்து மண்டல் தெரிவிச்சிருக்காங்க. இயல்பா நமக்கு என்ன தோணுதுன்னா, தங்களது கோரிக்கைகளை குறைந்தபட்சமாக சிலவற்றை சமரசம் செய்து கொண்டு பெரிய எதிரி திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம்னு இவங்க கிளம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒருவேளை ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் இணைவதற்கு தடை போடுகிற அளவிற்கான வலிமையை அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுத்திருக்கிறாரா என்கிற கேள்விக்கு மட்டும் நமக்கு பதில் தெரிய வேண்டும். அந்த பதில் ஓரிரு நாட்களில் நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, வாக்கு திருட்டு சிக்குகிறதா தேர்தல் ஆணையம் என்பதுதான். ஏன் நமக்கு இப்படி ஒரு கேள்வி எழுந்ததுங்கிறத ரேப்ல பார்த்துடலாம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்றும் தேர்தல் ஆணையத்தின் மீது வாக்கு திருட்டு தொடர்பாக பல ஆதாரங்களுடன் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார். The CID of Karnataka has written to the Election Commission for this and they are not giving it. போலியான செல்போன் எண்ணை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 12 பேரை செய்தியாளர்களிடம் பேசவும் வைத்திருக்கிறார் ராகுல். पूछने से पता चला कि मैंने मेरे फोन से ऐसा मैसेज
लेकिन असल में मैंने किसी को भी मैसेज नहीं किया। ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என மறுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க பாஜக தானாக முன்வந்து குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை ராகுல் தொடர்ந்து கேள்விக்குறியாக்குகிறாரா? காங்கிரசின் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுகிறது இந்த RDX விவாதம். இப்போ நம்ம இந்த ரேப்ல நம்ம சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். அப்படியே அந்த விஷயங்களை நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்க வாய்ப்புள்ள வாக்காளர்களை வந்து திட்டமிட்டு நீக்குகிறாங்கன்னு ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டை நம்ம இப்ப பார்க்கலாம். Some force, some group of people has been systematically targeting millions of voters for deletion across India. This is something that we've heard again and again and again. Different communities, mainly communities that are voting for the opposition, Dalits, Adivasis, minorities, OBCs, are specifically targeted. Mobile numbers from outside Karnataka, from different states, and you can see on the map, from different states were used to delete numbers in Aland. இப்போ நம்ம அந்த ரேப் ராகுல் காந்தியோட பைட்ல இருந்து RDX கேள்விக்கூடிய மிக முக்கியமான முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, பாஜகவிற்கு பாதகமான வாக்காளர்களை நீக்க ஹைடெக் சதியா? இதான் நமக்கு எழுந்திருக்கிற கேள்வி. இன்னைக்கு நமக்கு வாக்கு திருட்டு தேர்தல் ஆணையத்தில் நமக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்பது, பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்களை நீக்க ஹைடெக் சதியா? இது எப்படி சார் ஹைடெக்கா செய்ய முடியும்? எனக்கு அதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு தான் வாக்களிக்க போறாங்க, இவங்க பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற டிசிஷனை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இன்றைய குண்டு உண்மையிலே ஒரு ஹைட்ரஜன் குண்டு தானா? இப்போ ஏற்கனவே வந்து அவர் அணுகுண்டை வீசிட்டார். அந்த அணுகுண்டு என்னன்றதை நம்ம சுருக்கமா சொன்னோம்னா, நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களை வந்து சேர்த்து வாக்கு திருட்டில், தேர்தல் திருட்டில் அவர்கள் ஈடுபட்டிருக்காருங்களா ராகுல் காந்தியோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதுக்கு ஒரு சாம்பிள் அவர் கொடுக்கிறார். கர்நாடகத்தில் பெங்களூர் மத்திய தொகுதியில் மகாதேவ்புரா என்கிற தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அதில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை சேர்த்து தான் அந்த வெற்றியை அவர்கள் திருடி இருக்கிறார்கள். இது ஒரு சாம்பிள் தான். இது போல கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட தொகுதிகளில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செய்துதான் அவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். இது வந்து அவர் கடந்த முறை வீசிய அணுகுண்டு. இப்போ இன்னும் அடுத்து என்ன சொன்னார்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு ஹைட்ரஜன் குண்டு, இன்னும் வலிமையான ஒரு ஹைட்ரஜன் குண்டை நான் வீசுவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் இன்னைக்கு நான் ஹைட்ரஜன் குண்டை வீசல, அது தயாராகிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு டீசர் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்களை சேர்த்து வாக்கு திருட்டு என்றால், இந்த முறை வாக்காளர்களை நீக்கி தேர்தல் திருட்டுங்கிறது அவருடைய பிரதானமான குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ இந்த வாக்காளர் நீக்கிங்கிறது இவர் சொல்ற மாதிரி யார் வேண்டுமானாலும் ஒரு ஓடிபியை போட்டு வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்கள பேரை நீக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்கும்? இப்போ நீங்க வந்து இந்த ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. வெறுமனே ஒரு பிரஸ் மீட்டை வச்சு மைக்ல அவர் சொல்லிட்டு போல, அவர் என்ன பண்றாருன்னா பிரசன்டேஷன் கொடுக்குறாரு. அந்த பிரசன்டேஷன்ல நீங்க மறுக்கவே முடியாத ஆதாரங்கள் போல சில விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். எப்படி முன்வைக்கிறார்னா, 3-4 உதாரணங்களை சொல்றார். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பெயர்ல 12 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் நீக்கியிருக்கிறார் 12 வாக்காளர்கள். ஒரு ஆள் வந்து 12 வாக்காளர்கள் நீக்கியிருக்காரு. இப்படி ஒருத்தர் பேர்ல 12 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அவர் கூப்பிட்டு வர்றார் ராகுல் காந்தி மேடைக்கு. அந்த நீக்கினவரை இவர் பெயரால் தான் 12 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, அவர் இருக்கார். ஆமா, இவர் வந்து நீக்கிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு பெண்மணியையும் கூட்டு வர்றார் மேடைக்கு. இவங்க வாக்கு தான் நீக்கப்பட்டிருக்குது, நீக்கியது இவர் இவங்க வாக்களை மட்டும் நீக்கல, 12 வாக்களை நீக்கி இருக்கிறார். 2 பேருக்குமே அந்த நாலெட்ஜே இல்ல. இது போல அவர் சில உதாரணங்களை வந்து அவர் சொல்றார். அப்படி சொல்லும் போது ஆலண்ட்னு கர்நாடகத்தில் ஒரு தொகுதி, அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 6000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பெயரை நீக்குவதற்கு ஒரு அட்டெம்ப்ட் நடக்குது. அந்த அட்டெம்ப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிபட்டுறாங்க. இந்த அட்டெம்ப்ட் பண்றவங்க பிடிபட்டுறாங்க. எப்படின்னா, ஒரு வாக்குச்சாவடி அதிகாரியினுடைய உறவினர் பெயரை நீக்கப்பட்டிருக்கு. அப்ப நீக்கப்பட்டோன்னே அந்த வாக்குச்சாவடி அதிகாரி என்ன பண்றாருன்னா, இதை தோண்டி துருவுறாரு. எப்படி என்னுடைய மாமா பேர் எப்படி நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, யாரோ நீக்கியிருக்காங்க,
அது மட்டும் இல்லாம கர்நாடகத்திற்கு வெளியே உள்ள செல்பேசி எண்களை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இதை வந்து அவர் சென்ட்ரலைஸ்டா பண்றாங்கன்னு சொல்றாரு. இந்த வெறுமனே 6000 வாக்குகளை நீக்குவதற்கு மட்டும் முயற்சி நடைபெற்றது என்று அவர் சொல்லவில்லை. இந்த அதாவது எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்புள்ளவர்களை நீக்குகிற வேலை லார்ஜ் ஸ்கேல்ல நடக்குதுங்கிறார். அந்த லார்ஜ் ஸ்கேல்ல எப்படி நடக்குதுன்னா, ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல கணினிகளை வச்சுக்கொண்டு ஆட்டோமேட்டட் டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய தானியங்கி மென்பொருள்களை பயன்படுத்தி இந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, அழகான ஒரு உதாரணம். அதிகாலை 4 மணிக்கு 38 வினாடிகள் இடைவெளியில 2 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் நீக்கி இருக்கிறார். அது ஹியூமன்லி இம்பாசிபிள்ன்றார் அவர். மனித தன்மையால சாத்தியமே கிடையாது. 38 வினாடிகள் அதிகாலை 4 மணிக்கு எப்படி 2 வாக்காளர்கள் நீக்க முடியும்? அப்போ இது ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் டூல்ஸை பயன்படுத்தி ஒரு கால் சென்டர் வச்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக்கா இதை பண்றாங்க. ஒரு ஹைடெக் சதி இது. இதை லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறாங்கன்னு அவர் சொல்றார். இந்த லார்ஜ் ஸ்கேல்ல செஞ்சதனுடைய விளைவு என்னன்னா, வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. எந்த வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அல்லது எதிர்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை குறிவைத்து அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களை அவங்க நீக்கிறாங்க என்பதா அவருடைய குற்றச்சாட்டு. அப்ப வெறுமனே அதை ஒரு குற்றச்சாட்டா சொல்லாம அதுக்கான எவிடன்சஸ் அவர் டிஸ்பிளே பண்றார். எந்தெந்த இதுல என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அந்த சில பெயர்கள் எல்லாமே வேடிக்கையா இருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற பெயர்கள், இந்த மொபைல் எண்கள், அந்த மொபைல் எண்கள் கர்நாடகத்துக்கு வெளியிலிருந்து செயல்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதே மொபைல் எண்களை பயன்படுத்தி மல்டிபிள் ஸ்டேட்ஸை வாக்காளர்களை சேர்க்கவும் செஞ்சிருக்கிறாங்க. எந்த மொபைல் எண் வந்து நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டதோ அதே எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான குற்றச்சாட்டுகள் அவர் சொல்றார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியதன் பிறகு கர்நாடக சிஐடி வந்து தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கிறாங்க, இந்த டீட்டெயிலாம் கொடுங்கன்னு 18 முறை நாங்கள் கடிதம் எழுதி விட்டோம், இன்னும் தேர்தல் ஆணையம் இதை தர மறுக்கிறது. அப்படியானால் வாக்கு திருடர்களை தேர்தல் ஆணையம் பாதுகாப்பதாகத்தானே பொருள்னு அவர் கேட்கிறார். வாக்கு திருடர்களை தேர்தல் ஆணையம் பாதுகாக்கிறது. ஆர்டிஎஸ்க்கு எழுந்திருக்கிற அடுத்த கேள்விக்கு முன்பாக ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பற்றி முக்கியமா பேசியிருக்கிறாரு. கர்நாடக சிஐடியின் 18 கடிதத்துக்கு அவர் பதிலளிக்கவில்லை. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Look at the serial numbers. Serial number 1, serial number 1, serial number 1, serial number 1. Serial number 1 means that this is the first person whose name, this is the first name in the booth. So a software is picking up the first name in the booth and using it to delete votes. The CID of Karnataka has sent 18 letters in 18 months. 18 letters in 18 months to the Election Commission. And they have asked the Election Commission for some very simple facts. The CID of Karnataka has written to the Election Commission for this, and they are not giving it. தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு ஆபீஸை போட்டு தேர்தல் ஆணையத்தோட எல்லா வாக்காளர் பட்டியலையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நபர்களை சேர்க்கிறது. காங்கிரஸுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கிற சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் எல்லோருடைய பேரையும் நீக்கி இருக்கிறாங்க. ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கிற 2வது மிக முக்கியமான கேள்வி, இன்றைய ஆர்டிஎக்ஸில் நாம் கேட்க முக்கியமான கேள்வி, வாக்கு திருடர்களை பாதுகாக்கிறாரா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்? இந்திய தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான தலைமை தேர்தல் ஆணையரை இந்தியா பார்த்ததில்லை என்று சொல்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையர் நடந்து கொண்டிருக்கிறார். இது எப்படி சார்? ஒரு திருட்டு நடக்கிறதுங்கிறது ஒண்ணு, திருட்டு எதிர்க்கட்சி தலைவர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒண்ணு, கண்டுபிடிச்ச பிறகும் கூட குற்றவாளிகளை ஒரு தேர்தல் ஆணையம் பாதுகாக்குதுன்னா இது என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ்? இப்போ ராகுல் காந்தி சொல்லிட்டார், இவங்க வந்து வாக்கு திருடர்களை தேர்தல் ஆணையம் பாதுகாக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டார். இது எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு. அதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியுமா? அது உண்மையாங்கிறதா நம்முடைய கேள்வி. இப்ப தேர்தல் ஆணையத்தை பத்தி இது மட்டும்தான் குற்றச்சாட்டா? நம்ம அப்படி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருதுன்னா, அது கிராஸ்லி இன்கம்பீட்டன்ட், கிராஸ்லி அன்ஃபேர், கிராஸ்லி இம்மாரல். அதாவது தேர்தல் ஆணையத்தில் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் சந்திக்கிறது. முதல்ல அந்த தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வே வந்து கோளாறாக இருக்கிறது. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, இந்த 3 பேர் கொண்ட குழு தேர்வு செய்து கொண்டிருந்த நிலையை மாற்றி பிரதமர் கூறுகிற ஒரு மத்திய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அதாவது மெஜாரிட்டி வந்து அரசு எடுத்து, நாங்க 2 பேர் சொல்றோம் இதுதான் எலெக்ஷன் முடிஞ்சு. அப்போ அந்த தேர்தல் ஆணையர் நியமனமே
அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறதுங்கிறதா குற்றச்சாட்டு. அப்போ இங்க இருந்துதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்லி இம்மாரல் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வருகிறது. இப்ப கிராஸ்லி அன்ஃபேர் அப்படின்னா எப்படி என்ன, ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டை வந்து இல்லைங்க அதெல்லாம் சும்மா அவர் அடிப்படை இல்லாம பேசுறாருன்னு தான் நீங்க சொல்றீங்களே ஒழிய அவர் எப்படி விளக்குனாரோ அது போல நீங்க விளக்குறதுக்கு தயாரா இல்லை. மட்டுமல்ல நீங்க வந்து இது வந்து குற்றச்சாட்டுலாம் உண்மைதான், இது நிரூபணமாகலைன்னா உங்களை நாங்கள் 3 வருஷம் ஜெயிலில் தள்ளுவோம்னு நீங்க ஒப்புதல் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அதை விசாரிப்போம்னு சொல்றாங்க. இதுதான் கிராஸ்லி அன்ஃபேர்னு சொல்றது. இப்போ கிராஸ்லி இன்கம்பீட்டன்ட்னு ஏன் சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை வந்து 7 கட்டமா நடத்துறாங்க. இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வேற, அதை விட்டுருவோம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். 7 கட்டமா நடத்துறாங்க. எவ்வளவு நாள் நடத்துறாங்க? 3 மாசம் நடத்துறாங்க. இந்த பல்லட் பேப்பர்ஸ் இருந்த வாக்குச்சீட்டு முறை இருந்த காலத்தில் கூட இப்படி இல்லை. அது ஒரே நாள்ல நம்ம நடத்தி முடித்திருக்கிற நாடு முழுமைக்கும். ஆனா இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததன் பிறகு, இத்தனை வசதிகள் வந்ததன் பிறகு, இவ்வளவு கண்காணிப்புகள் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல வந்து இது எப்படி நடத்துறாங்க? அவங்க 3 மாசம் நடத்துறாங்க. ஏன் 3 மாசம் நடத்துறாங்கும் போதுதான் இத்தனை குற்றச்சாட்டுகள் வருது. கிராஸ்லி இன்கம்பீட்டன்ட். அப்போ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை இவங்க எதிர்கொள்றாங்க. இந்த வாக்காளர் படிவம் 17C இருக்கு பாருங்க, அந்த 17C தான் எவ்வளவு வாக்கள் பதிவு பண்ணப்பட்டதுன்றதை பதிவு செய்ய வைக்கிற படிவம். இப்போ அரசியல் கட்சிகள் கேட்டா நீங்க அந்த படிவத்தை ரிலீஸ் பண்ணணும். அந்த படிவத்தை ரிலீஸ் செய்யும் போது அதுல முரண்பாடுகள் வருதுன்னு சொல்லும் பொழுது இந்த படிவம் 17C வெளியிடுறதே தேர்தல் ஆணையம் நிறுத்தி விடுகிறது. இது நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் எதிர்கொள்கிற இந்த நேரத்தில் வாக்காளர் பட்டியலினுடைய புனிதத்தன்மை, வாக்காளர் பட்டியலினுடைய நேர்மை, வாக்காளர் பட்டியல் மிக சரியாக இருக்கிறதா என்பதான் இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கு ரொம்ப அடிப்படை. இது தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டுகள் எழும் பொழுது அதை வந்து இடது கையில் இல்ல அவர் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாம சொல்ல அதெல்லாம் ஆன்லைன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க கடந்து சென்றீர்கள் என்றால், அப்படியானால் வாக்கு திருடர்களை பாதுகாக்கிறாரா தலைமை தேர்தல் ஆணையர் கேள்வி வரத்தானே செய்யும். அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குன்றதானே நம்ம கருத இடம் இருக்கிறது. இல்ல நம்ம போன முறை வந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஏங்க பெண்கள் வரிசையில் நின்று வாக்களிச்சதை சிசிடிவி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, எது பொண்ணுங்க வாக்களிக்கிற வீடியோ உங்களுக்கு வேணுமா, நீங்களாம் கல்ச்சரான ஆளா அப்படின்னு ஒரு ஆபாச வீடியோவை கேட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பதில்கள் ரொம்ப ஆபாசமாக இருக்கிறது. விஜயை எதிர்ப்பவர்கள் திமுகவின் பி டீமா? RDXக்கு ஏன் இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது? அது குறித்த ரேப் பார்த்து விடலாம். தமிழக அரசியலில் யாருக்கு யார் பி டீம் என்ற கேள்வி அவ்வப்போது எழுந்து கொண்டே இருக்கும். இதன் இன்னொரு வடிவம்தான் எந்த கட்சியின் கைக்கூலி இவர் என்பதும். இப்போது தாவேக்கவையும் அதன் தலைவர் விஜயையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் முழு வீச்சில் எதிர்த்து வருகிறார். அண்மை காலமாக ஆளும் கட்சியான திமுகவை விட விஜய் கட்சியை நீங்கள் கடுமையாக எதிர்ப்பது ஏன் என்று செய்தியாளர்கள் கேட்க, விஜயை எதிர்த்தால் நான் திமுக கைக்கூலி, திமுகவை எதிர்த்தால் நான் பாஜகவின் கைக்கூலியா என சீமான் எதிர்கேள்வி கேட்டிருக்கிறார். திமுகவை தான் பிஜேபி கைக்கூலி, விஜய் திமுக கைக்கூலி. நான் யாருக்குடா கூலி? விஜய் கட்சி ஆரம்பிக்காத போது அது வெறும் செய்தியாக இருந்த தருணத்திலிருந்தே விஜயை அரசியலுக்கு வாழ்த்தி வரவேற்ற சீமான் விஜயின் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு கடுமையாக எதிர்த்து வருகிறார். இதற்கு என்ன காரணம் என செய்தியாளர்கள் கேட்டபோதுதான் சீமான் நான் திமுகவின் கைக்கூலியா என கேள்வி கேட்டு இருக்கிறார். விஜய் தன் எதிரி திமுக என்று அறிவித்துவிட்ட பிறகு சீமான் தாவேக்கவை எதிரியாக நினைக்கிறாரா? இதில் தாவேக்கவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இதுதான் இந்த RDXின் விவாதம். ரொம்ப நல்ல கேள்விதான். விஜய் எதிர்ப்பவர்கள் திமுகவின் பி டீமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமே அண்மையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்தித்த காட்சி. பொதுவாகவே திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த சீமான் அவர்களுடைய இந்த சந்திப்பு பெரிய லெவலில் அரசியல் அதிர்வலைகளை உருவாக்கியது. நீங்கள் மறந்திருக்க கூடும், நீங்க மறந்திருக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில் திரும்ப அந்த காட்சிகள் ஒரு முறை நம்ம பார்த்துருவோம். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்த பிறகுதான் திமுகவினுடைய பி டீமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்தது. நமக்கு இந்த செக்மெண்ட்ல நமக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். RDX எழுந்திருக்கிற பெருங்கேள்வி, இந்த தேர்தலுக்கு சீமானுடைய டார்கெட் விஜய் தானா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா சீமான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சந்திப்புக்கும் இந்த டார்கெட்டுக்கும் நமக்கு தொடர்பு படுத்தலாமா கூடாதா? ஏன் என்னை எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு பொட்டி வாங்கிட்ட மாதிரியான சூழலையே நடத்துறீங்க? ஒரு துக்கம் விசாரிக்க போனது தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது பி டீம்னு நம்ம ஒரு ஆங்கில சொல்லை பயன்படுத்துறோம். சீமான் வந்து ஒரு அற்புதமான தமிழ் சொல்லாடலை முன்வைக்கிறார். நீங்க அதை பார்க்கணும். கைக்கூலி,
பி டீம்ங்கிறதுனுடைய பொருள் என்ன தமிழ்ல கைக்கூலி. அப்ப அரசியல்ல கைக்கூலிகள் ஒரு மொழிபெயர்ப்பது அது மொழிபெயர்ப்பது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. இல்ல அவர் சொல்றாரு அது கிட்டத்தட்ட ஒரு இணைப்பொருள்ல சொல்றாரு. நேரடியா அர்த்தம் இல்லைன்னா கூட ஒரு இணைப்பொருள்ல சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அரசியல் வந்து கைக்கூலிகள் இல்லாமல் நடைபெறுவதில்லை, அது வேற விஷயம், நம்ம அதுக்குள்ள வேண்டாம். ஆனா சீமானை பொறுத்தவரையில ஏன் இப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னீங்கன்னா, எப்போ அந்த கேள்வி வருதுன்னா, புலி வேட்டையாட போகும்போது ஏன் அந்த அணில்கள்லாம் குறுக்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. புலி வேட்டையாட போது அணில் குறுக்க வருதுன்னு இருக்கும் போதே விஜய் வந்து நான் ஒரு சிங்கம் அப்படின்றாரு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அணில் புலி சிங்கம்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட விலங்கு காட்சி சாலை மாதிரி ஆகி போயிருது. என்ன இது காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, ஜூ கீப்பிங் மாதிரி நமக்கு ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிங்கம் வந்து வேட்டையாட வந்த சிங்கம் இல்ல, வேடிக்கை காட்ட வந்த சிங்கம்னு அதை வந்து சர்க்கஸ்ன்னு அவர் சொல்றாரு. ஓகே, சர்க்கஸ்ன்னு சொன்னா சர்க்கஸ்ல சிங்கம்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, அப்போ விஜய்க்கு யாரோ ஒரு ரிங் மாஸ்டர் இருக்கிறாருன்றதான் சீமானுடைய பேச்சினுடைய சாரம். ஓகேவா? அப்போ விஜய்க்கு யாரோ ஒரு ரிங் மாஸ்டர் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை சீமான் சொல்லும் பொழுது, சீமானுக்கு அப்படி ஒரு ரிங் மாஸ்டர் இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு அரசியல் எழத்தான கண்டிப்பா செய்யும். ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் செஞ்ச முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, அவரை எதுக்குறார். ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் வந்து எதுக்குறார். அவர் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ற நீங்க, ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன். பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு, ஸ்டாலின் பயந்துக்கிட்டு பெட்டி கொடுத்துட்டார் சொல்லுங்களேன். தம்பி, திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி, பி டீம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, விஜய் எடுத்தா திமுக கைக்கூலி. டேய் நான் யாருக்குடா கூலி? என்னப்பா இப்படி பேசுனீங்கன்னா எப்படிப்பா? இவள் அந்த ஒரு பேச்சில் 1.5 மணி நேரம் பேசுனா கடைசியாக ஒரு நொடி எதாவது பேசணும், அதை எடுத்துக்கிறேன். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் எங்க வருதுன்னா, திமுக தன்னுடைய அரசியல் எதிரியாக பாஜகவை சொல்லுது, தாவேகா தன்னுடைய அரசியல் எதிரியா திமுகவை சொல்லுது, நாம் தமிழர் தன்னோட அரசியல் எதிரியா தாவேகாவை சொல்றாங்க. இல்ல இந்த சைக்கிள் A to the B to the C to the, இல்ல உண்மையிலேயே எந்த கட்சியும் அது எதிர்க்கிற இன்னொரு கட்சியை போட்டிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஏன்? ஆமா, இப்போ இதுல இருந்து தான் இந்த சிக்கலே வருகிறது. இல்ல, அவர் நல்ல கேள்வி கேட்டார். சீமான் பொட்டி வாங்கிட்டார்னு சொல்ற உங்கள் நாக்குகள் ஸ்டாலின் பொட்டி கொடுத்தார்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது? ஆமா, அது வந்து ஏன் சொல்ல மாட்டேங்குதுன்னா, நீங்க எப்படி இந்த விஷயத்தை இப்படி நீங்க நேரையா பூந்தீங்கன்னா உங்களுக்கு விடையே கிடையாது. நீங்க அதை எப்படி வரணும்னு பாருங்க. விஜயை பார்த்து வந்து என்னைய பார்த்து நீங்க கட்சி தொடங்குவீங்களான்னு கேட்டாங்க. எப்படி தொடங்கிட்டேன் பாத்தீங்களா? மாநாடு நடத்திடுவீங்களான்னு கேட்டீங்க, பாத்தீங்களா? மாநாடு நடத்திட்டேன் பாத்தீங்களா? பிரச்சாரத்துக்கு போவீங்களான்னு கேட்டீங்க, பாத்தீங்களா? நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டேனா? அப்ப விஜய் அந்த வரிசையில் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்களான்னு கேட்பாங்க, பாத்தீங்களா நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. தவறு. இவங்கெல்லாம் பழம் தின்னு கொற்றை போட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து சீமான் வாங்குற அளவுக்காவது வாக்கு வாங்கிடுவியா, ஓகே, நீ 3வது கட்சியாவது வந்துருவியான்னு தான் அவங்க கேட்பாங்க. அப்ப விஜயினுடைய பதில் என்னவா இருக்கும்? இதுல இருந்து தான் இந்த சிக்கலே தொடங்குறது. அப்போ என்னன்னா, களத்துல அவங்க யார நீங்க வந்து உண்மையான எதிரின்னு ஒருத்தர் இருப்பாரு, நாமளே வந்து ஒரு எதிரின்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லா இடங்களையும் நடக்கும், உலக அரசியல்ல நடக்கும், நிறுவனங்கள்ல நடக்கும், எல்லா இடத்துலயுமே நடக்கும். உண்மையான எதிரின்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இவர் தான் எதிரின்னு கற்பனையா ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ உண்மையான எதிரி யாரு, கற்பனையான எதிரி யாருங்கிறத நீங்க களத்துல போனா தான் பார்க்க முடியும். நீங்க ஒண்ணு இல்ல, சீமான ஃபாலோ பண்ற பேஜுக்கும் விஜய் ஃபாலோ பண்ற பேஜுக்கும் போங்க, அங்க என்ன அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க அடிதடி அங்கதான் பிரதானமா இருக்கு. இந்த அடிதடி எங்க வரைக்கும் போகுதுன்னா, திரிசா விஜயலட்சுமி வரைக்கும் போகுது இந்த அடிதடி. நீங்க தலைப்பு தாண்டி இல்ல அப்படி போகுது. அந்த அளவுக்கு அந்த சிக்கல் இருக்கிறதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து திமுகவை எதிர்த்தா பாஜக கைக்கூலியான்னு கேட்கிறாங்க, இது மாதிரி தாவேகாவை எதிர்த்தா திமுகவோட கைக்கூலியான்னு கேட்கறாங்க, நடுவுல ஒண்ணு விட்டாரு பெரியார் எதிர்த்தா RSS ஓட கைக்கூலியான்னு கூட கேட்டாங்க. வாய்ப்பு இருக்கு. இன்றைய ஆர்டிசியில் நாம் எழுதுகிற 2வது கேள்வி, முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு சீமானின் நிலைப்பாட்டில் வந்தது இந்த மாற்றம் தானா? இதுக்கு முன்னாடியும் சீமான் வந்து தாவேக தலைவர் விஜய் அரசியலுக்கு வருவார், தன்னோடு கைகோர்ப்பார், ஒரு பெரிய மாற்றத்தை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருப்பார்னு அவர் கண்டு கொண்டிருந்த எல்லா கனவிலும் தாவேக தலைவர் விஜய் எதை தூக்கி போட்டார் என்றே நமக்கு தெரியவில்லை. உண்மையிலே இந்த பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன்ல முதலமைச்சரை சந்தித்த பிறகுதான் சீமானுக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றத ஏத்துக்க முடியுமா? இல்ல, ஏத்துக்க முடியாதுன்னு அவர் சீமான் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது மிகவும் தவறான ஒரு கருத்து, நான் வந்து வேறொரு அரசியல் நாகரிகம் கருதி சந்திச்சதையும் நீங்க எதையும் முடிச்சு போடாதீங்கிற அவர் பதிலுடைய சாரம். அவர் சொல்றதை நம்ம கேட்க தான் வேணும். ஏன்னா அவரை பத்தி சொல்றாரு, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா விஷயம் என்னன்னா, அது இல்ல, நீங்க வந்து உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத பொறுத்து யாரும் உங்களை முடிவு செய்ய மாட்டாங்க. மாறாக உங்கள் செயல்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறதோ அதுல இருந்து தான் உங்களை பத்தி முடிவு பண்ணுவாங்க. அப்ப சீமான் வந்து உள்ளூர் அப்படி நினைக்க
நினைக்காம இருக்கலாம், அது சரியாகவும் இருக்கலாம். ஆனா அவருடைய செயல்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய் எதிர்ப்புங்கிறது வந்து தீவிரம் அடைஞ்சிருக்குங்கிறது தான் அவருடைய பேச்சில் இருந்து நமக்கு தெரிகிறது. அவர் எதை வேணாலும் பேசலாம், ஆனாலும் நமக்கு பிரதானமாக தெரிகிறது அதுதான் இருக்கு. அப்போ நீங்க அவர் என்ன நினைச்சுக்கிறார் என்பதை தாண்டி அவருடைய செயல்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறீர்கள் எடை போட்டீங்கன்னா நீங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு தானே வர வேண்டியிருக்கு. இல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்குது. அதிமுக சொல்றாங்க திமுக ஆட்சி ஆகட்டும், திமுக என்னோட எதிரி. பாஜக சொல்லுது தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் ஒரு தலைவராக இருக்கார், திமுக ஆட்சி ஆகட்டும். அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சி ஆகட்டணும்னு சொல்றாரு. அடிப்படையில் தாவேக தலைவர் விஜய் திமுக ஆட்சி ஆகட்டணும்னு சொல்றாரு. நாம் தமிழர் மட்டும்தான் இவர்கள் நால்வரையை விடவும் தமிழக வெற்றிக்களம் தான் என்னோட அரசியல் எதிரின்னு சொல்கிற போது, இப்ப எலெக்ஷன்ல அதிகாரத்துக்கு வருவதற்கு ஒரு போட்டி இருக்கலாம், அதிகாரத்தில் இருப்பவங்களை இறக்குறதுக்கு ஒரு போட்டி இருக்கலாம். உன் கூட போட்டி போடுறது இன்னொரு நபரை உங்களோட எப்படி போட்டியா சொல்ல முடியுங்கிற இந்த பதில் தான். ஆனால் சீமான் அவர்களுடைய அடுத்தடுத்த கருத்துக்கள் ஆர்டிஎக்ஸுக்கு நிறைய நல்ல தலைப்புகளை கொடுக்கும் நாம எதிர்பார்க்கலாம். இன்றைய ஆர்டிஎக்ஸை நாம் இங்கே நிறைவு செய்யலாம். இன்னொரு நல்ல தலைப்பு உங்களோட சந்திக்கிறோம். ஆர்டிஎக்ஸை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.